இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக சமைச்சிருக்கேன். நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வடை செஞ்சுருக்கேன், உளுந்து வடை, ஒயிட் ரைஸ், பன்னீர் பிரியாணி. இதனோட ரெசிபி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். சீரக சம்பா ரைஸ் போட்டு சூப்பராக இருக்கும் பன்னீர் பிரியாணி. இது வந்து சாட்டு, பீனட் சாட். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதனோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். கேசரி வந்து பூண்டு குழம்பு, ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் பச்சடி. இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்வோம்ல அது. அப்புறம் கேரட்டு மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து புடலங்காவும் பலாக்கொட்டையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரசம். அவ்வளோதான். இதுதான் என்னோட இன்றைக்கி நான் செஞ்ச மெனு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து வர வீடியோவில். ஹாப்பி குக்கிங். நான் இன்றைக்கி வத்த குழம்பு பொடி செய்ய போகிறேன். அதுக்கு இதில் 6 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ 6 டேபிள் ஸ்பூன் தனியா. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த வாசம் வரும். நீங்கள் ரோஸ்ட் ஆகும்போது இந்த வாசம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், காரக்குழம்பு, இந்த புளி சேர்த்து நம்ம குழம்பு வைப்போம்ல அந்த குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டிலாம் வறுத்து வைக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாசனை போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் டேஸ்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் அந்த வாசம் வந்து குழம்பு செய்யும் போதே ஒரு வாசம் வரல, சாப்பிடும்போது ஒரு வாசம் வரல, அதெல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வீக்கெண்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கறிகிடக்கூடாது. அதனால் கிட்டேயே இருந்து பொடி செய்கிறீங்கன்னா நீங்கள் பக்கமாக கிட்டேயே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன். நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் ஒரு ஐட்டம் கருகிட்டால் கூட மொத்த பவுடருமே வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நல்லா இது வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்குன்னு. இப்போ நல்லா தனியாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அகலமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும். அவ்வளோ அழகாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஸோ இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. நான் என்கிட்ட மைசூர் பருப்பு தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 பருப்புமே வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும், தீயக்கூடாது, ஒரு பருப்பு கூட கரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி செய்யும்போது வீடே மணக்குங்க. அந்த அளவுக்கு வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி, உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்கிரீடியன்ட் இதிலே சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சு.
இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இதிலே கொட்டிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறணும். அதனால வந்து நல்லா வாய் அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரமாக பார்த்து இல்லை ஒரு பிளேட்டாக பார்த்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கூட கருகக்கூடாது, பார்த்து பதமாக எடுத்துருங்க. ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பு தன்மை வந்துடும். இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட அரைச்சி போடலாம். பட் வந்து நான் மிக்சியில் தான் இன்றைக்கி பொடி பண்ண போகிறேன். அதனால நான் கருவேப்பிலை சேர்க்கலை. நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைக்க போகிறீங்கன்னா கருவேப்பிலையும் வறுத்து இதில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள். சீரகம், வெந்தயம், அது கலர் மாறும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த வாசனை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. இதையும் எடுத்து மாற்றிக்கலாம். இதே கடையில் நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது பொரியணும். பொரிஞ்ச உடனே எடுத்து இதை மாற்றிக்கலாம். இது இந்த கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து அந்த பிக்கிள்க்கெலாம் நம்ம போடுவோம்ல, ஊறுகாய்க்கு, அது அந்த ஃப்ளேவர் வந்து வத்த குழம்பு, மீன் குழம்புலையும் வரணும். அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம். நிறையா சேர்க்கக்கூடாது, கசப்பு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்படியே ஒயிட் கலரில் மாறும். உங்களுக்கு போடும்போது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குல்ல, பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி க்ரே கலரில் மாறிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பொரிஞ்சது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கலரே மாறி போச்சு. இதையும் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு ½ டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் இந்த கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ், குட்டி பீஸ் 2 பீஸ் சேர்க்குறேன். இது வந்து பொரிஞ்சு வரும். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக வெறும் ஒரு ½ ஸ்பூன் சேர்த்தா போதும். பெருங்காயம் வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதே இந்த கொஞ்சம் மிச்சம் இருக்கிற இதே எண்ணெயில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 15லேருந்து 30 மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 30 மிளகா சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 30 மிளகா சேர்க்குறேன். நீங்கள் 15 to 30 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதையும் லோ ஃப்ளேம்லேயே இந்த எண்ணெயிலேயே அப்படி லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வறுபட்டுடும். காஞ்ச மிளகாய் வறுத்தது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, எடுத்து நீங்கள் இது உடச்சிங்கன்னா டப்புன்னு உடையணும். ஸோ அப்போ தான் இது நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு பொடி பண்ணும்போது அப்படியே இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அரைக்கும் போது ஒரு தூளாக வரல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் கிடைக்கும்.
இதை நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நமக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து மில்லெலாம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம வந்து வீட்டில் தான் அரைச்சிக்கணும் எதுவாக இருந்தாலும், இல்லைனா ஊர்லேருந்து பார்சல் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து நீங்கள் ரொம்ப 1 இயர்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ வந்து அதனோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மிக்சிலே அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம இங்கே சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த பவுடரை நான் மிக்சியில் தான் எனக்கு அரைக்க போகிறேன். அதனால் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நல்லா இதில் கொஞ்சம் அந்த லைட்டாக எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, அதனால நல்லாவே வறுப்பட்டுடும். ஸோ உடச்சா டப்புன்னு உடையிற அளவுக்கு இந்த மிளகா வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்தாச்சு. மிளகாவை வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மிளகாவை தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மிளகா அரைச்சிட்டு மிக்சியில் மிளகாவை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா திட்டு திட்டாக வரும் மிளகா. உங்களுக்கு அரைக்கும் போது காட்டுறேன் எப்படி அரைக்கிறேன்னு. ஸோ முதல்ல மிளகாவை போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பெல்லாம் போடலாம். மிளகாய் இவ்வளோ அரைச்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து பொடிக்கு வதக்கும் போது எள்ளு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் சேர்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் வத்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு, அப்புறம் புளியோதரைக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாம். ஸோ எள்ளுமே சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம்ல அது, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம பொடியோடு சேர்த்து அரைச்சிடலாம். இந்த பொடி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இதுவும் வந்து ஆறுனது உடனே இது சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மிக்சியில் எவ்வளோ சூப்பராக வந்து அரைஞ்சிருக்குன்னு. இது வந்து ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் இருக்கணும்னா 1 to 2 மந்த்ஸில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஜாரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குருணையாக கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கலாம். வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் அரைக்கும்போது வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப வந்து கொரகொரன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்புறமா நம்ம பாட்டிலில் மாற்றிக்கலாம். ஸோ சூப்பராக வத்த குழம்பு பொடி ரெடி. இது வத்த குழம்பு மட்டும் இல்லை, மீன் குழம்புக்குமே சூப்பராக இருக்கும், புளியோதரைக்கும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.